வணக்கம் சார். வணக்கம் சார். இது வரைக்கும் என் காலை தேடித்தான் எதுவுமே வந்திருக்கு. என் கால் தேடி வந்திருக்குன்னா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நீங்க இங்க வந்தது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையா இருக்குங்க. நந்தாவை அனுப்பி வச்சன எல்லாருக்கும் வந்து சேர்ந்துதா? பேஷா வந்து சேர்ந்துதே. சார் யாரு? சார் தான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். உங்க கேஸ அவர் தான் அட்டன் பண்ண போறார். ஓ, நாளை அவனை விசாரணைக்கு கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அவனுக்கு சாதகமா யாரும் அட்டன் பண்ண கூடாது. யாரு அட்டன் பண்ணுவா? யாரும் அட்டன் பண்ண மாட்டா. நீங்க கவலையை விடுங்க. இந்த கேஸ்ல எனக்கு எந்த டிஃபிகல்ட்டியும் கிடையாது. ப்ராசிக்யூஷன் கேஸ் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. கண்டிப்பா அவனுக்கு எதிராக தான் ஜட்மெண்ட் போகும். எங்களை மீறி டிஃபென்ஸ் தரப்புல அவனுக்காக யாராவது ஆஜரானாலும் இந்த கேஸ்ல ஒன்னும் பண்ண முடியாது. ஒன்னும் பண்ண கூடாது. ஏயா நிக்கிற? உட்காரு. ஓகே சார். யுவர் ஆனர், இந்த ஆளு பிரபஞ்சத்துல என்னைக்கு காலடி எடுத்து வச்சானோ அப்பவே பிரச்சனை எல்லாம் ஆரம்பிச்சுடுத்து. கருணையின் அடிப்படையில கூட இவனுக்கெல்லாம் நீங்க மன்னிப்பே கொடுக்கப்படாது. இது வரைக்கும் எக்ஸாமின் பண்ண விட்னஸ் எல்லாம் விட்டுருங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விட்னஸ் செத்து போனானே ஜீவா, அவன் வீடியோல தன்னுடைய மரண வாக்குமூலத்துல கிளியரா தன்னை கொன்னது அக்யூஸ்ட் தான் சொல்லியிருக்கான். செத்து போன ஒருத்தன் தனக்காக சாட்சி சொன்னது லோகத்திலே இதுதான் முதல் முறை நான் நினைக்கிறேன். யுவர் ஆனர், இட் இஸ் a pre-planned, premeditated, motivated, cold-blooded murder. இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் தூக்கு தண்டனை கூட குறைஞ்சபட்ச தண்டனைங்கிறது என் தாழ்மையான கருத்து. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அரசாங்க வக்கீல் உங்களை பத்தி சொன்னதுக்கு நீங்க ஏதாவது மறுப்பு தெரிவிக்க விரும்புறீங்களா? இருந்தா தானே யுவர் ஆனர் தெரிவிப்பார். யூ ப்ளீஸ் சிட் டவுன். உங்க தரப்புல நீங்க சொல்றதுக்கு எதுவும் இருக்கா? இந்த கேஸ்ல வாதம் தான் இருக்கு, பிரதிவாதம்னு எதுவும் இல்ல. இதை வச்சு கூட தீர்ப்பு சொல்லிட முடியும். இருந்தாலும் தெரியாம கூட ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறதுனால உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தரேன். உங்க தரப்புல யாரையாவது விசாரிக்க விரும்புறீங்களா? உங்களுக்கு ஏதாவது சட்ட உதவி வேணுமா? உங்களுக்காக வாதாட யாருமே இல்லையா? நான் இருக்கேன் யோன. I'm there. சக்கரவர்த்தி சார் வந்துட்டார்ல, இனிமே களை கட்டிடும். Oh, thank you my friend. Good officer, please. என்ன ராகவன், how are you? அதே கேஸா? ஆமா. யோ, என்ன இது தெஃப்ட்க்கு 376 போட்டுருக்க? அது ரேப். தெஃப்ட்க்கு 380. எப்போ கத்துக்க போற? கத்துக்கவே மாட்டே நீ. சரி பண்ணுங்க சார். எல்லாத்தையும் தெளிவா எழுதி வச்சிருக்க. இப்பயாவது படிச்சு கத்துக்கோ. என் கட்சிக்காரர் சார்பா மேமோ. சரிங்க சார். யுவர் ஆனர், திடீர்னு மிஸ்டர் சக்கரவர்த்தி வந்து இவரை கட்சிக்காரங்கிறார். இவ ரெண்டு பேருக்கு ஏற்கனவே பரிச்சயம் உண்டா? இவருக்கு இவர் எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? கட்சி இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம். ஜஸ்ட் நவ். ஏன் உங்களுக்கு அதுல ஏதாவது போஸ்டிங் வேணுமா? பொருளாளர், செயலாளர், தலைவர், அதுவும் வேண்டாமா? What else do you want? இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு எந்த அடிப்படையில் வக்காலத்து வாங்குறீங்க மிஸ்டர் சக்கரவர்த்தி? இந்த மாதிரி ஆளுக்கு. ஓ, ஓகே. அப்பாவிங்கிற அடிப்படையில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அதுல? யாரு இந்த ஆள் அப்பாவியா? எஸ். அப்பாவிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாம பேசிட்டு இருக்கல. யார்? நானு. ஓகே மிஸ்டர் அனந்தராமன், உங்க வழிக்கு நானும் வரேன். பாவாத்மான்னு வச்சுப்போமா, இல்ல ஜீவாத்மா, பரமாத்மா, எந்த ஆத்மா வேணும்? மிஸ்டர் அனந்தராமன், நிச்சயமா உங்களுக்கு ஏதோ ஒரு ஆத்மால நம்பிக்கை இருக்கணுமே. இல்லனா ஆத்துல இருந்து ஸ்ரீஸ்வரத்தை குழைச்சு நெத்தியில கூட போட்டுட்டு கோட்டுக்கு வருவீடா? இந்த கேஸுக்கு சம்பந்தமான விஷயத்தை மட்டும் பேசுவோமா? நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். இவர் தான் சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்காரு யுவர் ஆனர். லண்டன்ல பாரட்லா படிச்சுட்டு இப்படி ஒரு கொலைகாரன் ஒரு கன்ஃபர்ம்டு குற்றவாளிக்காக ஆஜராறல. ஆச்சரியமா இல்ல? ஹே, வெயிட் a minute my friend, wait a second. நீங்க எப்படி கன்ஃபர்ம் குற்றவாளின்னு சொல்ல முடியும்? அதுக்கு தான் ஹானரபிள் ஜஸ்டிஸ் அங்க உட்கார்ந்திருக்காரு இல்லையா, அவர் சொல்லணும், நம்ம கேட்கணும். நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். நீங்க இங்க இருந்து அவரை தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றதுக்கு பதிலா கரெக்டா யுவர் ஆனர் உம்ம ஜோலியை மட்டும் பார்த்தா போதும். அதே மிஸ்டர் அனந்தராமன், நம்ம நாட்டுல மட்டும் அவங்க வேலையை தவிர மத்தவங்க வேலையிலேயே இன்டர்ஃபியர் ஆயிட்டு இருக்கீங்க. Why is that? Now can I proceed your honor? Proceed. Thank you your honor. இந்த கேஸ் முழுக்க ஜோடிக்கப்பட்டிருக்குன்னு ப்ரூவ் பண்றதுக்கு அரசு தரப்பு விட்னஸ் நான் இப்போ கிராஸ் எக்ஸாமின் பண்ண விரும்புறேன். With your permission of course. Permission granted. Thank you your honor. இப்போ நான் இங்க என்ன பண்றேன்? அதான் பிரிவா சொல்லிட்டார்ல, என்ன ப்ரொசீட் பண்ண சொல்லி போய் உட்காருங்க. கூப்பிட்டப்ப வந்தா போதும். கோ, நான் என் வேலையை பார்க்கணும்ல. என்னது? ஹலோ, நான் சூடா இருக்கும் போதே விட்டச்சு கூப்பிட்டுருக்கோம். அப்புறம் என்ன கேள்வி கேட்கணும் நான் மறந்துடல. என்ன பத்தி உங்களுக்கு தெரியுமில்ல. கோன் கூடுதா. சுப்பையா. அவர் தாங்க கொலை பண்ணாரு. வெயிட்.
முதல்ல சத்தியம் பண்ணணும் மிஸ்டர் சுப்பையா, அப்புறம் தான் போய் சொல்ல ஆரம்பிக்கணும். இந்த பாருங்க, this book பண்ணுங்க. நான் சொல்வதெல்லாம் You உண்மை. can take the book now. அவர் கொலை பண்ணதை 2 கண்ணால பார்த்தேங்க. மிஸ்டர் சுப்பையா, நான் இன்னும் கேள்வியே கேட்க ஆரம்பிக்கல, அதுக்குள்ள கிளிப்பிள்ளைக்கு சொல்லி கொடுத்த மாதிரி ப்ராசிக்யூட்டர் சொல்லி கொடுத்ததை அப்படியே வந்து ஒப்பிக்கிறீங்க. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். சொல்லி கொடுத்ததுங்கறாரே, என்னுடைய சாட்சியங்கள்லாம் சொல்லி கொடுத்தத சொல்றவா இல்ல, போய் மட்டும் தானே நடந்ததை பார்த்துட்டு உண்மையை சொல்றவா. That's very interesting. அதனால தான் உங்க விட்னஸ் மிஸ்டர் சுப்பையா இங்க வந்தோடனே என்ன சொன்னார்? மிஸ்டர் தேவன் தான் கொலை பண்ணாரு, அதை நான் 2 கண்ணாலையும் பார்த்தேன்னு சொன்னாரு. சொன்னீங்கல்ல? ஆமா சார். So the same மிஸ்டர் சுப்பையா மர்டர் நடந்த அன்னைக்கு FIR ரிப்போர்ட்ல என்ன சொன்னாரு? மழை பெய்யற மாதிரி இருந்துச்சு, யாரோ திடீர்னு பின்னாடி அடிச்சாங்க, நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், அதுக்கப்புறம் என்ன நடந்ததே எனக்கு தெரியாதுன்னு சொன்னாரு. ரைட்? இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட், போலீஸ் FIR ரிப்போர்ட்ல இன்னொரு ஸ்டேட்மெண்ட். சொன்னீங்களா இல்லையா? அது ஞாபகம் இல்லைங்க. செலக்டிவ் அம்னீஷியா, உங்களுக்கு உண்மையெல்லாம் மறந்துடுமே. ஓகே மிஸ்டர் சுப்பையா, இதாவது ஞாபகம் இருக்கான்னு பார்க்கலாம். வெல் இது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? தெரியலங்க. தெரியல? இப்போ சொல்லுங்க. தெரியலங்க. நோ, இப்போ தெரியல. வாட் இஸ் திஸ் மிஸ்டர் சுப்பையா? என்னையாவது உங்களுக்கு தெரியுதா? நல்ல சாட்சி. வாட் மிஸ்டர் அனந்தராமன்? யோ, ஐ விட்னஸ் இஸ் a blind witness. மிஸ்டர் சுப்பையா, ஒரு கண்ணாடி வாங்கி போட்டுக்கலாம்ல? கண்ணாடி வாங்க பணம் இல்லைங்க. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். 100 rupees. வெறும் 100 ரூபாய்க்கு பவர் கிளாஸ் வாங்க முடியாத இந்த மிஸ்டர் சுப்பையா 14,000 ரூபாய்க்கு ரீசெண்டா கலர் டிவி வாங்கியிருக்காரு. எங்க இருந்து வந்தது இந்த பணம்? எங்க இருந்து? யுவர் ஆனர், this is totally irrelevant to this case. No. I'm afraid you're wrong, Mr. Anantharaman, as always. This is very much relevant to this case. Just listen. Mr. Subbaiya, மிஸ்டர் தேவனுக்கு தூக்கு கயிறு வாங்கி கொடுக்கறதுக்கு ஃபீஸ், பொய் சாட்சி சொல்றதுக்கு ஃபீஸ் 14,000 rupees. ஒரு கலர் டிவி. நான் டிவி வாங்கினது உங்களுக்கு எப்படி தெரியும்? அது மட்டும் இல்ல சுப்பையா, நீங்க கேபிள் நெட்வொர்க்ல இருந்து தனியா லூப் போட்டு எடுத்து உங்க கலர் டிவில ஃபிக்ஸ் பண்ணிட்டு இது கட்டாம பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, அது வரைக்கும் எனக்கு தெரியும். ஓகே யூ கேன் கோ நவ. போய் வீட்ல கலர் டிவி என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு ஜெயிலுக்கு உங்க கலர் டிவி எல்லாம் கொண்டு போக முடியாதுல்ல. கோ. ஆர்டர். Therefore, Your Honor, இந்த மாதிரி irresponsible people கொடுக்கிற பொய்யான ஸ்டேட்மெண்ட்ஸ்னால மௌனமா இருக்கிற என்னுடைய கட்சிக்காரர் மிஸ்டர் தேவன் குற்றவாளி ஆயிட முடியாது. மிஸ்டர் சக்கரவர்த்தி, அவசரப்பட்டு கன்க்ளூடிங் ரிமார்க்ஸ்க்கு வந்துராதே. Really? இன்னொரு முக்கியமான விட்னஸ் இருக்கு. யாரு அந்த மர்டரான விக்டிம் தான்? கூப்பிடுங்க அவரை. யுவர் ஆனர், அந்த வீடியோ டேப் இங்க ப்ரொடியூஸ் பண்ண எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் தேவை. No problem, take your time. அடுத்த திங்கட்கிழமை வாய்தா பண்றேன். எவிடன்ஸ் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணுங்க. Thank you, Your Honor. See you on Monday, Ananthu. உருப்படியான விட்னஸ் ஏதாவது கொண்டு வாங்க. சேட்டா, நான் தான். அது மிஸ்டர் சக்கரவர்த்தி நம்ம கேஸ உடைச்சிட்டாரு. என்னையா சொல்ற? வந்து விவரம் சொல்றேன் சேட்டா. போச்சுட்டீங்க. நான் நேர்ல வரேன் சேட்டா. காசை வாங்கிட்டு கூட எல்லாம் சொல்றேன். வரேன் சேட்டா. வந்துட்டே இருக்கேன். எதுக்கு வரணும்? I'll call you this time, baby. என்கிட்ட சொல்லவே இல்ல. லாஸ்ட் டைம் என்கிட்ட சொல்லிக்காம ஓடி போயிட்ட. இந்த Okay, தடவை take care. No, Bye. you got my card. Hello, Chakravarti. Oh, hello sir. Good morning. எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம்? ஆமா, அவங்க யாரு? அது வந்து யாரும் இல்ல, நாடோடி தண்டர். எனக்கும் இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பிடிக்காது சார். ஆனா நீங்க வரீங்கன்னு நான் காலையில 9 மணில இருந்து வெயிட் பண்றேன். அரைவல் டைம் 11 o'clock தானே? அண்ணா சார், உங்களுக்காக எவ்வளவு நேரம் வேணா வெயிட் பண்ணலாம். ஓகே பாலு, get the car man. Come on. வாங்க சார், ப்ளீஸ். தேவன் ஏதாவது சொன்னானா? சொன்னாரா? அவர் என் முகத்தை சரியா பார்த்தாருன்னா கூட எனக்கு தெரியல. ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்டபர்ன் மேனா இருக்காரு சார் அவரு. நீங்க இந்த போன்ல எனக்கு சொல்லனா நான் இந்த கேஸை எடுத்து நடத்திருக்க மாட்டேன். பட் ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது சார். அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுந்து நீங்க, இப்போ வெளியே கொண்டு வர சொல்றதும் நீங்க, ரெண்டும் முரண்பாடா இருக்கு. அதான் எனக்கு புரியல, என்னது? சண்டிகர்ல எந்த சேட்டா ரகு கொல்ல வந்தானோ அந்த சேட்டா ரகு தான் நம்ம நாட்டுல பல பேரோட பட்னி சாவுக்கு காரணமா இருக்கிறவன். சேட்டா ரகு தேவனுக்கு தான் தனிப்பட்ட முறையில எதிரி. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டோட எதிரி. ஓ, அப்படியா? புறப்பட்ட இடம் வேற வேறையா இருந்தாலும் எங்க 2 பேருடைய லட்சியமும் ஒண்ணுதான். ஆமா, நான் தேவனை இப்ப பார்க்கணுமே, பார்க்க முடியுமா? என்ன பார்க்க முடியுமாவா? சார் நீங்க யாரு? என்ன கேள்வி கேக்குறீங்க? நீங்க மட்டும் சொன்னீங்கன்னா ஜெயில் வார்டன்ல இருந்து அத்தாரிட்டிஸ் வரைக்கும் அப்படியே கியூல வந்து நிக்க மாட்டாங்களா? ஐயோ, நான் அன்அபிஷியலா வந்திருக்கேன். எதுவும் முறையா தான் நடக்கணும். இத்தனை வருஷமா நார்த்ல இருந்தீங்க, மாறி இருப்பீங்கன்னு நினைச்சேன்.
நான் தான் மாறிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க இன்னும் அதே மின்னும் ரத்னம் அப்படியே இருக்கீங்க சார். தேவன், என்ன பாக்குற? மறுபடியும் நீ எதிர்பார்க்காத ஆளா நான் வந்து நிக்கிறேன்னா என்ன பண்றது? ஓடி பிடிச்சு விளையாடுற விளையாட்ட நீ தானே ஆரம்பிச்ச, நீ தான் முடிச்சு வைக்கணும். ஆமா, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்கே வச்சிருக்க? மிஸ்டர் தேவன், பேச தேவையில்லாத இடத்துல பேசுறதும் பேச தேவை இருக்கிற இடத்துல பேசாம இருக்கிறதும் தப்பு. உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு நீயா சொன்னாதான் தெரியும். சொல்லு. மிஸ்டர் தேவன், மிஸ்டர் ரத்னவேலு நானும் உங்களுக்கு இங்க எதிரிங்க இல்லை, நண்பர்கள். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அஸ். எங்களை விடு, எங்களையும் தாண்டி உனக்காக ஒரு ஜீவன். உமா, உன் மனசுல இருக்கிற ஆறாத காயம் உமா சொல்லித்தான் தெரியும். நீங்க எங்களுக்காக சொல்ல வேண்டாம், ஆனா இவங்களுக்காக கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஜாக்லின், எல்லாரோட வாழ்க்கையும் ஆரம்பிக்கிறது அம்மா கிட்ட இருந்து. ஆனா என்னோட வாழ்க்கை ஆரம்பிச்சது என் தங்கச்சி கிட்ட இருந்து. பிளாட்ஃபார்ம்ல படம் வரைகிற நானும் படம் பிடிக்கிற ஜீவாவும் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் போலீஸ் என்ன பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ரோட்ல நான் படம் வரையனால தான் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு. ஆமாயா, ஆமா, உன்னாலதான் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. மரியாதை கேட்ட கொடுக்க வேண்டியதானே? நான் எது கொடுக்கணும்? நான் ஏதோ பொழப்பு நடத்திட்டு இருக்க மரத்துக்கடியில் உட்காந்து நான் தர மாட்டேன். அதான்டா, அங்கதான் மரத்தடின்னு சொன்னில, அதுக்கு தான்டா வாடகை. மரம் ஒண்ணும் ஒரே ராத்திரில தானா வளரல, நாங்க தான்டா நட்டோம், நாங்க தான் தண்ணி ஊத்தணும். அதனாலதான் கேட்கிறேன், மரியாதை கூட. நான் எவ்வளவோ சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் கேட்கல. அன்னைக்கு மட்டும் என் தங்கச்சி வரலன்னா. இன்ஸ்பெக்டர், ஏன் அண்ணனை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க? ரொம்ப சவுண்ட் விட்டு பேசாத, பொம்பளை ஆச்சான்னு பாக்குறேன். நானும் ஆம்பளை ஆச்சேன்னு பாக்குறேன். பார், போலீஸ் எதை செஞ்சாலும் முறைப்படிதான் செய்யும். என்ன முறை சார்? என்ன முறை சார்? Do you have any complaint either from public or corporation? Have you given any legal notice? Do you have any court order? You are massacring the downtrodden. Damn it! Instead of enforcing the law, you yourself are breaking the law. All just for money, huh? Very good, Madraskar. இப்படிதான் இருக்கணும். தப்பு பண்ணவன் போலீஸ்காரன்னு தெரிஞ்சிருந்தோம் உள்ள வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினியே, உன்னை பாராட்டுறேன். என் தங்கச்சியை படிக்க வைக்க நான் பிளாட்ஃபார்ம்ல பட்ட கஷ்டமெல்லாம் ஒரே நிமிஷத்துல பறந்து போச்சு. கேர் ஆஃப் பிளாட்ஃபார்மா இருக்க வேண்டாம்னு ஜீவா எங்களை ஒருத்தட்ட அழைச்சிட்டு போனா. ஜீவாக்கு அவர் ரொம்ப வேண்டப்பட்டவர். அவரால் தான் என் வாழ்க்கையில திருப்பம் நடக்க போகுதுன்னு எனக்கு அப்ப தெரியாது. இப்ப தெரிஞ்சுக்க, இனிமே உன் வாழ்க்கையில திருப்பம் தான். இல்லாதவன் தான் கஷ்டப்படணும், அது அவன் தலைவிதி. இருக்கிறவன், ஒன்ன மாதிரி திறமை இருக்கிறவன் கஷ்டப்படவே கூடாது. ஜீவா உன்னை பத்தி நிறைய சொல்லிருக்கு. வாங்குற குதிரைய சுழி பார்த்து வாங்கணும், செய்யற உதவிய முகம் பார்த்து செய்யணும். முகத்துக்காகத்தான் இந்த உதவியே. நந்தா, லட்சுமி கிட்டத்தான் போகணும். சேட்டா செஞ்ச உதவியால பொழுது மட்டும் இல்ல, எங்க வாழ்க்கையும் முடிஞ்சது, தங்கச்சி படிப்பும் முடிஞ்சது. அவ மனசுல என்ன இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். என் கண் எதிரில் இருந்த ஒரே கடமை அவ மனசுல இருந்த ஆசையை நிறைவேற்றி வைக்கிறது தான். நான் எடுத்த முடிவை சொன்னேன். என்ன அப்படி பாக்குற? சிவா எதுவும் சொல்லல, நீயும் சொல்லல. அப்போ எனக்கு எப்படி தெரியும் நினைக்கிறியா? ஜாக்லின், சின்ன வயசுல நீ அழும்போது தூக்கத்துக்கு அழுதியா இல்ல பசிக்கு அழுதியான்னு உன்னை நான் பார்த்து பார்த்து வளர்த்தாமா. உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். மனசுக்கு பிடிச்சவன் தானே?